சார், இந்த மூக்கடைப்பு வந்து அலர்ஜியா இல்லை சைனஸா சார்? மூக்கடைப்புக்கு முக்கியமான காரணம் மூக்கில் இயற்கையிலேயே ஏதாவது வளைவு இருக்கலாம், மூக்கோட சதைப்பகுதி அதிகமாக வீங்கி இருக்கலாம். இதுதான் மிக முதற் காரணம். அதுபோக சில பேருக்கு அலர்ஜின்னு சொல்லப்படுற அதீத நோய் தடைக்காப்பு இருக்கும். ஒரு தூசு பட்டாலோ குளிர்ந்த காற்று பட்டாலோ அதிகமாக தும்மல் வரும், மூக்குலேருந்து தண்ணியாக வரும். அவங்களுக்கு மூக்கடைப்பு அலர்ஜினால தான் வரும். அந்த அலர்ஜி இந்த தண்டு வளைவு, மூக்கு எலும்பு வளர்ச்சி, இந்த மாதிரி விஷயங்களோட சேரும் பொழுது மூக்கடைப்பு ரொம்ப அதிகமாக வரும். இந்த அலர்ஜி இருக்க நிறைய பேத்துக்கு மூக்கில் சளி சைனஸ்ன்ற பகுதியில் கோர்த்துக்கும். அப்படி கோர்க்கும் பொழுது தலைவலியோடு சேர்ந்து மூக்கடைப்பும் முகத்தில் இருக்க வலியும் சேர்ந்து வரும். அப்போ தான் அதை சைனஸ்ன்னு சொல்லுவோம். அலர்ஜி இருக்க எல்லாருக்கும் சைனஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சைனஸ் எந்த மாதிரி நேரங்களில் வரும்னு கேட்டிங்க அப்படின்னா, தலைக்கு குளிக்கும் பொழுது நீர் தலையில் இறங்கிச்சு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் சைனஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சைனஸ் பிரச்சனை நார்மலாக எல்லாருக்குமே வரும். ஆனால் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு சைனஸ் பிரச்சனை அதிகமாக வரும். அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு மூக்கடைப்பு, சைனஸ் பிரச்சனை, தலைவலி மூணுமே சேர்ந்து இருக்கிறதால அவங்க அதிகமாக காது மூக்கு துறை நம்புற போய் அந்த பிரச்சனைகளை சரி செஞ்சுக்க வேண்டியிருக்கும்.